Friends, welcome. இது வந்து viscosity 2. ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம் இதில் அப்படின்னா Poiseuille's experiment. ஸோ Poiseuille என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பியூரேட் எடுத்துக்கிறாரு, இதில் ஒரு விஸ்கஸ் லிக்விட் எடுத்துக்கிறாரு. This burette is connected to a rubber tube. So inside the rubber tube you have a capillary tube. Right, now there is a beaker, ஒரு பாத்திரம் இங்க இருக்கு. ரைட், இப்போ இதில் வந்து விஸ்கஸ் லிக்விட் இருக்கு. இந்த லிக்விட் இந்த டியூப் ரப்பர் டியூப் வழியாக போயிட்டு கேப்பிலரி டியூப் வழியாக வந்து கீழே வந்து கொட்டுது. இதில் தண்ணி வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து அஃப்கோர்ஸ் ஒரு மேஜை வேணும். அந்த மேஜை மேலே இது இருக்கும். அப்புறம் இதில் இந்த வி பிளாக்ஸ் இதெல்லாம் இருக்கும் சப்போர்ட்டுக்காக. அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட் இது பிடிச்சிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே, so this is the Poiseuille's experimental setup. இதில் volume of the liquid, volume flow rate அப்படிங்கிறது Qனா என்ன? வால்யூம் பை டைம், வால்யூம் ஃப்ளோ ரேட். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யூஸிங் டைமென்ஷனல் மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ த வால்யூம் ஃப்ளோ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஒன்று வந்து it depends on the viscosity, coefficient of viscosity of the liquid. It depends on the radius of the capillary tube. Then it depends on the pressure. இது வந்து directly proportional to pressure head. இது வந்து உயரம் வந்து ரொம்ப அதிகமான உயரத்தில் இருந்தால் அதிகமான ப்ரெஷர். இப்போ இது இருக்கக்கூடிய உயரம் இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த டாப் லெவல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் ஹெச். அப்போ ஹைட் ஹெச் அப்படின்னா ப்ரெஷர் வந்து ஹெச் ரோ ஜி. இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த லெங்த். இங்கேருந்து எவ்வளோ தூரம் அதை ட்ராவல் பண்ணுது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெங்த். அப்போ ரெண்டையும் சேர்த்து ஒரே குவான்டிட்டியாக நம்ம போடணும். பிகாஸ் மோர் தேன் 3 குவான்டிட்டிஸ் அங்கே இருக்கக்கூடாது. அதனால திஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த ப்ரெஷர் கிரேடியன்ட். ஸோ வால்யூம் ஃப்ளோ ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு coefficient of viscosity, radius of the capillary tube and pressure gradient. இது வரைக்கும் எழுதிக்கலாமே. உங்களோட ஞாபக சக்தியை டெஸ்ட் பண்ணலாமா? அப்படியே டைமென்ஷன்ஸ் எழுதுங்க எல்லாத்துக்கும். ஆக்சுவலி அடுத்த வாரம் யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் டெஸ்ட் வருது காவேரி கேம்பஸில். ஸோ ஒரு கேம்பஸில் என்னென்ன டெஸ்ட்டு, என்ன சிலபஸ் எல்லாமே அந்த புக்கில் நீங்கள் பார்த்துக்கலாம். த கோச்சிங் பிளானர். ஓகே, டைமென்ஷன் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? நம்ம செக் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றுக்கும். வி பை டினா வால்யூம் பை டைம். இதுவும் டைமென்ஷனலி ஈக்குவல். தேல் பி a constant of proportionality. The constant of proportionality in this equation, Poiseuille's equation, is pi by 8. ஈட்டாக்கு என்ன எழுதியிருக்கீங்க? m l minus 1 t minus 1 whole power a. ரேடியஸ்னா l whole power b. pressure gradient, pressureனா forceனா mass into acceleration by area, அப்புறம் கீழே l whole power c. ஸோ டைமென்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக எழுதியிருக்கீங்களா? ஓகே, now அப்படியே கீழே போகலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எழுதலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன? எல் கியூப் டி பவர் -1 m l minus 1 t minus 1 power a l power b. இது வந்து
இந்த L கேன்சல் ஆயிடுச்சு, இந்த L பவர் 2 மேலே போயிடுச்சு, ஹோல் பவர் C. இப்போ we have to compare the coefficient of M, L, T. 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ஓகே, சொல்லுங்க பார்க்கலாம். M கம்பேர் பண்ணீங்கன்னா 0 ஈக்குவல் டு M அங்கே இல்லை, இங்கே எம்மோட பவர் A, இங்கே M இல்லை, இங்கே C. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு இந்த மாதிரி வருது. வாட் இஸ் த செகண்ட் ஈக்குவேஷன்னா Lோட பவர் அங்கே 3. ஃபர்ஸ்ட் டேர்மில் Lோட பவர் -A, செகண்ட் ஒன்ல Lோட பவர் B, தேர்ட் இதில் Lோட பவர் -2C. இது ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் Tயோட பவர் அங்கே -1, இங்கே Tயோட பவர் -A, இங்கே Tயை காணும், இங்கே Tயோட பவர் -2C. இந்த 3 ஈக்குவேஷன் வந்திருக்கு. ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 3 ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஏன்னா இதில் B இல்லை, இது ஈஸியாக இருக்குது. -A + A கேன்சல் ஆயிடுச்சு, இங்கே -C வருது, -1 வருது. -1 இஸ் ஈக்குவல் டு -C. அப்போ என்ன அர்த்தம்? C இஸ் ஈக்குவல் டு 1. C இஸ் ஈக்குவல் டு 1 வந்தால் இங்கே போட்டோம்னா A, இங்கே 1 அங்கே போகும்போது -1. A இஸ் ஈக்குவல் டு -C, therefore A இஸ் ஈக்குவல் டு -1. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு நம்ம போகலாம். Go to the second equation. Substitute the values. Okay, 3 is equal to -A பதிலாக என்ன பண்ணணும்? -A +1 பண்ணணும். ப்ளஸ் B அது தெரியல, இங்கே போயிட்டு இருக்கோம். -2C, Cனா 1 போடணும், -2. அப்போ இங்கே -1 வருது, இந்த பக்கம் வந்தால் +1. அப்போ 3 + 1 அப்படின்னா 4. அப்போ ABC நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். B இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கா? செக் பண்ணிக்கலாம் எல்லாரும். இந்த ABC அப்படிங்கிறதுடைய வேல்யூ என்ன வந்திருக்கு? -1, 4 + 1. மேலே போயிட்டு அதை நம்ம அப்ளை பண்ணலாம். இதெல்லாம் எழுதியாச்சா? ரைட், ஐ எம் கோயிங் டு த ப்ரீவியஸ் ஸ்டெப். இங்கே வரேன், இங்கே போய் ஏக்கு -1, இது 4, இது 1 அப்படின்னு போடுறேன். அப்போ என்னாகும் அப்படின்னா ஈட்டா பவர் -1 r பவர் 4 p/l பவர் 1 அப்படி வந்துருச்சு. ஸோ Poiseuille's equation using the dimensional analysis நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். I have told you the constant is π/8. Constant of proportionality is π/8. ஓகே, எல்லாரும் எழுதியிருப்பீங்க. இப்போ கான்ஸ்டன்ட் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி போட்டு என்ன ஆன்சர் வருது நம்ம எழுதலாம். அப்போ வால்யூம் ஃப்ளோ ரேட் விச் இஸ் வால்யூம் பை டைம் இஸ் ஈக்குவல் டு π/8. அப்புறம் ப்ரெஷர் கிரேடியன்ட் பவர் 1, ரேடியஸ் பவர் 4, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பவர் -1. அப்போ அது கீழே வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். இதை யூஸ் பண்ணி ஒரு சில கணக்குகள் இப்போ போட போகிறேன். ஓகே, நல்ல மனப்பாடமாக இருக்குமா? ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ரைட், ஓகே. நம்ம இப்போ ப்ராப்ளம் போட போகிறோம். லுக் அட் திஸ் ப்ராப்ளம். நான் வந்து இதெல்லாமே டைப் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் கையில் கொடுத்துட்றேன். அதனால் நீங்கள் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் கொஸ்டின் நம்பர் 6 அப்படின்னு போட்டுட்டு நல்லா கவனிச்சுக்கிட்டு சொல்யூஷன்லாம் எழுதிக்கிங்க.
கொஸ்டின் அப்படியே பார்த்து எழுதுனா கொஞ்சம் லேட் ஆகும். ஐ வில் கிவ் யூ அ பிரிண்ட் அவுட். போன கிளாஸில் ஒரு 5 கணக்கு பார்த்தோம். இப்போ ஒரு 5 கணக்கு, இந்த 10 கணக்கு ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்க போகிறோம்ல, அதெல்லாம் சேர்த்து கொடுத்துட்றேன். ஓகே, இதில் வந்து என்ன சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்குன்னு முதல்ல பார்ப்போம். கேபிலரி டியூப் 1 millimeter diameter. Diameter is 1 millimeter. 1 millimeter அப்படின்னா 10 power minus 1 சென்டிமீட்டர். ஏன்னா நமக்கு சென்டிமீட்டர் சிஜிஎஸ் தேவைப்படுது. அப்போ ரேடியஸுங்கிறது 1/2 10 power minus 1 சென்டிமீட்டர். The length is 20 centimeter. So நம்ம diameter 1 millimeter, length 20 centimeter. அதை தான் இங்கே எழுதியிருக்கோம். Fitted horizontally to a vessel kept full of alcohol. ஒரு container with alcohol, அதிலிருந்து இந்த capillary tube is connected. The depth of the center of the capillary tube is 20 centimeter. அதாவது ஒரு கண்டெய்னர் இருக்கு, அந்த கண்டெய்னரில் ஆல்கஹால் இருக்கு, இங்கே கேபிலரி டியூப் இருக்கு. கேபிலரி டியூபோட ஆக்சிஸ்லேருந்து இந்த ஆல்கஹாலோட டாப் அந்த ஹைட்டு வந்து ப்ரெஷர் ஹெட் அது எவ்வளவு இருக்கு? 20 சென்டிமீட்டர். இஃப் த விஸ்காசிட்டி, இப்போ அடுத்து என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னா the viscosity of alcohol. இங்கே எழுதலாமா? viscosity 12 into 10 power minus 3 because 0.012, and the density 0.8. The amount of alcohol that will be collected in 5 minutes, 5 into 60 seconds. Find the amount of alcohol collected. அதாவது கிராம்னு கொடுக்குறாங்க. அப்போ மாஸ் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Take G is equal to 980 CGS, எல்லாம் CGS யூனிட். ஸோ என்னென்ன டேட்டா நம்ம எடுத்திருக்கோம்? அதில் the depth 20 சென்டிமீட்டர் அது கொண்டு வந்திருக்கோம். the density 0.8 இங்கே கொண்டு வந்திருக்கோம். the viscosity 0.012, அதாவது 12 into 10 power minus 3. the time 5 minutes, அதாவது 5 into 60. G வேல்யூ இதெல்லாம் எழுதியிருக்கோம். இப்போ ஃபார்முலா எழுதலாம். G 980 சென்டிமீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, இந்த பக்கம் இதை கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல மாஸ் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா வால்யூம் இன்டூ டென்சிட்டி. மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டூ டென்சிட்டி. Density is mass by volume. Volume எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா V by T is equal to pi by 8 P by L R power 4 by eta. ஸோ இதில் நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கலாம். அப்புறம் டென்சிட்டியால் மல்டிப்ளை பண்ணி மாஸ் கண்டுபிடிக்கலாம், எழுதிக்கலாம், வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ கவனமாக ஒன்று ஒன்றா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வால்யூம் வந்து தெரியாது. அப்போ வால்யூம் T இங்கே வந்துடும். ப்ரெஷர்னா H rho G R power 4 eta. ஓகே, நம்ம வேல்யூஸ் போடலாம். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டீனா என்ன பண்ணணும்? 5 into 60 300. பைனா 22/7 போட்டுக்கலாம். அப்புறம் 8. நம்ம இப்போ இது மட்டும் முடிச்சிருக்கோம். H rho G போட போகிறோம். H அப்படிங்கிறது 20 சென்டிமீட்டர், ரோ அப்படிங்கிறது 0.8, ஜிங்கிறது 980. H rho G போட்டிருக்கோம். கீழே L, எல்லுங்கிறது 20 சென்டிமீட்டர். அப்புறம் ஈட்டா, ஈட்டாங்கிறது 12 into 10 power minus 3. R power 4 போடணும். ஆறுங்கிறது இங்கே இருக்குது 1/2 10 power minus 1. அதுக்கு பவர் 4.
r is equal to 1 by 2 10 power minus 1. r power 4 na 1 by 2 power 4 10 power minus 4. Appa r power 4, there is a 16, there is a 10 power minus 4. So you can now simplify. Twenty simply அடிச்சிடலாம் 8.8 அடிச்சிடலாம் 300 3 into 100 அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த 3 இங்கே கட் பண்ணோம்னா 4. இப்போ ஒரு தரம் என்ன இருக்குன்னு எழுதிக்கிட்டு மறுபடியும் நம்ம கட் பண்ணலாம். இங்கே 100 இருக்கு 10 பவர் 2, இங்கே 22 இருக்கு, இங்கே 0.1 ஓகே 10 பவர் மைனஸ் 1 0.1, இங்கே 980, இங்கே 10 பவர் மைனஸ் 4 இதெல்லாம் இருக்கு. கீழே என்னென்ன இருக்கு அப்படின்னா ஒரு 7 இருக்கு, ஒரு 4 இருக்கு, 10 பவர் மைனஸ் 3 மேலே கொண்டு போயிடுறேன், அதாவது 10 பவர் 3. Now we can cancel whatever is possible. இப்போ இந்த 22ல ஒரு 2 கட் பண்ணிட்டு இங்கே ஒரு 2 கட் பண்ணிக்கலாம். இந்த 7 இங்கே டிவைட் ஆகுது, 1 வந்து 28 இருக்கு, 4 0 அப்படி வருது. இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எழுதுவோம். இது வரைக்கும் நம்ம வால்யூம் தான் பார்த்துட்ருக்கோம். வாட் இஸ் தட் we have got? This is equal to இந்த 10 power 2, 10 power 3, 10 power minus 4, 2, 3, minus 4 அப்படின்னா 5 minus 4, 1. So we are having a 10. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம். 10 power 2, 10 power 3. இந்த 0.1 இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா அது 14, இங்கே ஒரு 11, கீழே ஒரு 2, 16. இப்போ இதில் வந்து ஒரு 7, ஒரு 8, இங்கே ஒரு 5. ஓகே, இதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ மாஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம். இப்போ நம்ம வந்து மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக வால்யூம் இன்டூ டென்சிட்டி நம்ம போடலாம். வால்யூம் இதோட வச்சுக்கலாம் அப்படியே. ஸோ வால்யூம் இஸ் 35 into 11 by 8 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து என்ன யூனிட்ல இருக்கும்? வால்யூம் சென்டிமீட்டர் கியூப்ல இருக்கும். Now இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். மாஸ் is equal to volume into density. Density is 0.8. இதை நம்ம இங்கே கட் பண்ணோம்னா 0.1 அப்படின்னு வருது. அப்போ 35 into 11 by 10. இந்த இடத்தை பயன்படுத்திக்குவோம். இதை மட்டும் ரிமூவ் பண்ணிக்கலாம். r பவர் 4 கண்டுபிடிச்சது. இப்போ 35 into 11 385 divided by 10 38.5. That is the answer. So we have got 35.8 gram. எழுதிக்கலாம்.
ஸோ கொஸ்டின்ஸ்லாம் நான் உங்களுக்கு காப்பி தரேன், ஜெராக்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் மறுபடியும் ஒரு தரம் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கணக்கெல்லாம் பரீட்சையில் கேட்டது இல்லை, ஆனால் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். சிலபஸில் இருக்கா? இருக்குது. பரீட்சையில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் கேட்காத கேள்விகளை கேட்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ ட்ரை பண்ணுறாங்க. ஓகேப்பா, ஐ எம் கோயிங் டு த நெக்ஸ்ட்ப்பா. ஓகே, கம் ஆன், ரீட் இட். இது வந்து நம்ம ஒரு டாக்டர்ஸ் கொஸ்டின்னு சொல்லலாமா? ஏன்னா அந்த பிளட்டு ஏற்றுறது பற்றிலாம் இருக்குது பாரு. In giving a patient a blood transfusion, the bottle is set up so that the level of the blood is 1.5 meter above. அதாவது நம்ம வந்து ஒரு பெட்டில் பேஷண்ட்டை படுக்க வச்சுட்டு ஒரு ஸ்டாண்டில் வந்து குளுக்கோஸ் பாட்டில்லாம் வச்சு நம்ம இது பண்ணுவோம், பிளட்டு இப்போ குளுக்கோஸ் ஏற்றுவோம், பிளட் ஏற்றுவோம் இல்லையா? அந்த ஹைட் வந்து 1.5 மீட்டர். அப்புறம் அந்த ஊசி, அதுக்கு டயமீட்டர், அதுக்கு லெங்த், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. I am going to go to CGS unit only because answer வந்து CGSல இருக்கு. அப்போ the height is 1.5 meter 10 power 2 centimeter. Diameter is 0.4 millimeter 10 power minus 1 meter. அப்போ ரேடியஸ்ங்கிறது 0.2. இதை அப்படியே 10ஆல் பெருக்கிக்கலாம். 2 × 10 பவர் -2. அப்போ ரேடியஸ் எழுதிட்டோம். லெங்த் வந்து 4 சென்டிமீட்டர், அது கரெக்டாக இருக்குது. வால்யூம் ஆஃப் த பிளட் வந்து பார்த்திங்கன்னா 4.5 சென்டிமீட்டர் கியூப் பாசஸ் த்ரூ த நீடில் இன் 1 minute. த டைம் இஸ் 60 seconds. Calculate the viscosity of the blood. Density of the blood is 1000 kg/m³. அதாவது நம்ம சிஜிஎஸ் யூனிட் வேணும் நமக்கு. 1000 kg அப்படின்னா 1000 kgனா 10 power 3 கிராம், மீட்டருங்கிறது 10 power 2 சென்டிமீட்டர் ஹோல் கியூப். அப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே ஒரு 10 power 6 இருக்குது, 10 power 2 power 3, இங்கே ஒரு 10 power 6 இருக்குது, அதெல்லாம் கேன்சல் ஆயிடுது. அப்போ 1 கிராம் per சென்டிமீட்டர் கியூப். அப்போ டென்சிட்டிங்கிறது ஜஸ்ட் 1 g/cc. ஓகே, ஆல் டேட்டா written in CGS unit. Write the formula, substitute, simplify. Okay, எழுதிக்கங்க. ஓகே, எல்லா டேட்டாலாம் எழுதியாச்சா? நல்லா கவனிச்சுக்கிறீங்களா? கடைசி லெசன் 80 லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு லெசன் அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் த சிலபஸ் இஸ் ஓவர். தென் படிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை அழிச்சிட்றேன். இப்போ வந்து ஃபார்முலா எழுதலாம். V/T that is equal to π/8 P/L R⁴ ப்ரெஷர் எப்போதுமே H⁻G தான் வருது. அதனால் ஃபார்முலா எழுதும்போது கூட நம்ம இதை ஒரே ஸ்டெப்பில் π/8 H⁻G கொஞ்சம் இதை அழிச்சிட்டு கொஞ்சம் தள்ளி எழுதிடலாம். இது வந்து π/8 H⁻G ப்ரெஷர்/L. ஓகேப்பா. ஈட்டா நம்ம கண்டுபிடிக்கணும், மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வரணும். ஓகே, இந்த ஃபார்முலா எழுதின பிறகு ஈட்டா மட்டும் இங்கே எழுதிக்கலாம். இப்போ T/V, அதுக்கப்புறம் π/8, அப்புறம் H⁻G/L, அப்புறம் R⁴. கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. ஈட்டா மட்டும் ரைட் சைடு வந்துருச்சு, லெஃப்ட் சைடு வந்துருச்சு. டி மேலே போயிடுச்சு, வி கீழே வந்துருச்சு. நவ் சப்ஸ்டிடியூட். டி அப்படிங்கிறது 60 செகண்ட்ஸ். வால்யூம் ஆஃப் த பிளட் 1 மினிட்ல 4.5 சென்டிமீட்டர் கியூப். பை வந்து 22/7 8. இங்கே ஒரு 8 இருக்குது, தான் போட்டிருக்கோம். H⁻G அது 1.5 10 power 2, ரோ வந்து 1, G வந்து
980 because இது CGS unit. By length வந்து என்ன 4 cm. அடுத்து என்ன r power 4. r அங்க எழுதி வச்சிருக்கோம் 2 into 10 power minus 2. அப்ப r power 4 னா 2 power 4 16, 10 power minus 8. So everything we have written. Now we have to simplify. இப்போ 4.5 1.5 அடிச்சா 3 தரம் 3 இங்கே அடித்தோம்னா 20 4 20 அடிச்சிட்டோம்னா 5 இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம். தென் 16 8 2 மற்றபடி இதை எழுதிக்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ஒரே சமயத்தில் நம்ம போட்டோம்னா எல்லாம் சேர்ந்து ஏதாவது தப்பு காலாவதி ஆயிரும், தப்பு வந்துடும். 5 இருக்குது, 22 இருக்குது, 10 பவர் 2 இருக்குது, 980 இருக்குது, 2 இருக்குது, 10 பவர் மைனஸ் 8 இருக்கு. டினாமினேட்டரில் என்ன இருக்கு 7 இருக்கு. அடுத்த ஸ்டெப் சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஓகே, now இந்த 7 இங்கே 140 உங்களுக்கு தெரியும். இப்போ 5 2 இது ஒரு 10, இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 10 பவர் 2 எல்லாம் சேர்ந்தா 10 பவர் 4, இங்கே ஒரு 10 பவர் மைனஸ் 8. ஓகே, வாட் இஸ் த பேலன்ஸ் 22 14. கரெக்டாக இருக்கா? இது 5 2 ஒரு 10 வந்துருச்சு, இங்கே ஒரு 10 இருக்குது, இங்கே ஒரு 10 பவர் 2 இருக்குது, மொத்தம் 10 பவர் 4. அப்போ 22 14 10 பவர் மைனஸ் 4. சரி, 22 இன்ட்டு 14 அது எவ்வளவு அப்படின்னா 28 28 308. ஓகேப்பா, அப்போது இது 308 10 பவர் மைனஸ் 4, இங்கே மைனஸ் 8 ப்ளஸ் 4 மைனஸ் 4. அப்போ இது எவ்வளவு அப்படின்னா 0.0308. So you can say 0.031 CGS unit. அப்போ பாய்சுலி அப்படிங்கிறது SI யூனிட் 0.031 பாய்ஸ். இப்போ நான் நெட்டில் பிளட்டுடைய விஸ்காசிட்டி என்னன்னு போட்டு பார்த்தேன். பிளட்டுடைய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மாறும். பட் தட் வேல்யூ வில் பி 3.5லேருந்து 5.5 சென்டிபாய்ஸ். அதாவது 3.5 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 2 பாய்ஸ். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த ஆன்சர். இது வந்து 10 பவர் மைனஸ் 2 அப்படிங்கிறப்ப 0.035லேருந்து 0.055 வரைக்கும் நம்ம ஹியூமன் பிளட்டுடைய விஸ்காசிட்டி ஆக்சுவல் வேல்யூ இருக்கும். இந்த கணக்கில் ஓரளவுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. 0.031 பாய்ஸ். ஸோ எல்லாரும் எழுதிக்கிட்டீங்களா? அடுத்த கணக்குக்கு போகலாமா? ரைட்டுப்பா. வாட் இஸ் திஸ் படிச்சு பாருங்க. பாய்சுலிஸ் ஈக்குவேஷனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். A liquid flow through a pipe of 1 millimeter radius. 1 millimeter அப்படின்னா 10 power minus 1 centimeter. Length of the pipe 10 centimeter. The pressure 10 power 4. இது CGS unit. எல்லாமே CGSல எழுதிட்டு இருக்கோம். ஓகே, calculate the rate of flow. Rate of flowனா Q V by T அது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் and the speed velocity of the liquid கேட்டிருக்காங்க. Coefficient of viscosity
coefficient of viscosity is 1.25, அதாவது 5/4 centipoise, அப்படின்னா 10⁻² poise. எல்லாமே பக்காவா CGS யூனிட்ல தான் வச்சிருக்கோம். ஏன் எஸ்ஐக்கு நம்ம மாற்றலைன்னா எல்லாத்தையும் மாற்றிட்டு இருக்கணும். அதனால கால்குலேட் பண்ணிட்டு ஃபைனலாக ஆன்சரை கூட மாற்றிக்கலாம். இப்போ V/T கண்டுபிடிச்சிடலாம். அப்போ V/T is equal to π/8 P/L eta r⁴. Now let us substitute. π/8. What is P? 10⁴. What is R? 10⁻⁻1 power 4 10⁻⁻4 by what is L? 10 centimeter. What is eta? 5 divided by 4. அந்த 4 மேலே போட்டுக்கலாம். 10⁻⁻2 மேலே போட்டா 10⁻2. 5 4 மேலே போச்சு, 10⁻⁻2 கீழே இருக்கிறது மேலே போச்சு 10⁻2. ஓகே, இப்போ நம்ம எதை கேன்சல் பண்ணலான்னு பார்ப்போம். 4 and 8 இது ஒரு 2 வந்துடுது. 10⁻+4 10⁻⁻4. கீழே பார்த்தீங்கன்னா 2 × 5 ஒரு 10, 10 × 10 ஒரு 100, மேலே ஒரு 100 கேன்சல். அப்போ பாக்கி என்ன இருக்குது? பை மட்டும் தான் பாக்கி இருக்கு. அப்போ இந்த கணக்குக்கான ஆன்சர் வந்து இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ, அதுக்கான ஆன்சர் வந்து பை. அடுத்து ஒரு கேள்வி இருக்கு. இங்கே எது கொடுத்துருக்குன்னா ஸ்பீட் ஆஃப் த லிக்விட், அந்த கேள்விக்கான பதில் வந்து கொடுத்துருக்கு. இப்போ ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பைப்புலேருந்து தண்ணி வெளில வருது. அப்போ தண்ணி வெளில வரும்போது வால்யூம் ஃப்ளோ ரேட் அப்படின்னா என்ன? வால்யூம் ஆஃப் த லிக்விட் பர் யூனிட் டைம், அதாவது வால்யூம் பை டைம். ஒரு 1 செகண்டில் எவ்வளவு தண்ணி வெளியில் வரும் அப்படின்னா அது ஒரு சிலிண்டர், அந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் தண்ணி வெளியில் வருது. அதை வந்து we can say that it is equal to in the cross section area velocity into area அப்படின்னு நம்ம சொல்லலாம். யோசிச்சு பாருங்க. இப்போ 1 செகண்டில் வரக்கூடிய தண்ணி அது அப்படியே பைப்பில் கீழே தொட்டியில் கொட்டாமல் அதை அப்படியே ஒரு கோணி பையில் அப்படியே சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் அப்படி பிடிச்சிக்கிட்டோங்க. ஓகேங்க, 1 செகண்டில் எவ்வளவு தண்ணிங்க வெளில வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ சிலிண்டர் விச் இஸ் ஈக்குவல் டு πr²h. இவ்வளோ தண்ணி வந்துச்சு. πr² என்ன? கிராஸ் செக்ஷன் ஏரியா. அது எவ்வளவு ஹைட்னா இந்த லெங்க்த்து. இந்த லெங்க்த்துங்கிறது என்ன? velocity into time. அப்போ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு velocity into time into area. அதனால we get this formula. You verify the units. வால்யூம் அப்படின்னா எவ்வளவு? சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட். velocity நான் CGS யூனிட்ல சொல்றேன். velocity சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஏரியா சென்டிமீட்டர் ஸ்கொயர். கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. சென்டிமீட்டர் கியூப் பை செகண்ட் எழுதிக்கலாம். Volume is equal to πr²h. πr² is area. H is equal to velocity into time. Area into velocity into time. Okay. மீதி கணக்கை கம்ப்ளீட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்? வெலாசிட்டி வேணும். velocity volume by time into area by area. Volume by time is pi. Volume by time is pi. Area pi r². pi cancel 1 by r². அந்த ரேடியஸ் எவ்வளோ இருந்துச்சு? 10⁻⁻1 சென்டிமீட்டர் இருந்துச்சு ஸ்கொயர். அப்போ 1 by 10⁻⁻2 which is 100. 100 என்ன யூனிட்? சென்டிமீட்டர் பர் செகண்ட். இதை கொஞ்சம் அழிச்சிட்றேன். நீங்கள் எழுதிட்டீங்களா?
So this is 100 centimeter per second, that is equal to 1 meter per second, and that is the answer to this question. So question 6, 7, 8 முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு 2 கணக்கு போடலாம். What is this? பாருங்க. Two tubes A and B of length 100 cm, 50 cm having radii 0.1 and 0.2 respectively. If a liquid passes through the two tubes entering A at a pressure 80 and leaving B at a pressure 76, determine the pressure at the junction. அதாவது ஒரு டியூப் இருக்குது, அது லெங்த் அதிகமாக இருக்குது, ரேடியஸ் கம்மியாக இருக்குது. ஓகேங்க, திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு டியூப். அடுத்த டியூப் எப்படி இருக்குது அப்படின்னா, ரேடியஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, லெங்த்து கம்மியாக இருக்குது. இது ரெண்டாவது டியூப். ஓகே, இந்த இடத்துக்கு பேர் ஏ, இந்த இடத்துக்கு பேர் பி. இதுக்கு நம்ம தான் பேர் வச்சுக்கணும். ஓகே, சி. இது ஃபஸ்ட்டு பைப், இது செகண்ட் பைப். ஓகே, ஃபஸ்ட்டு பைப்புக்கு லெங்த் எவ்வளவுனா 100 சென்டிமீட்டர். செகண்ட் பைப்புக்கு லெங்த்து எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? இது எல், இது 2L அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு பைப்புக்கு ரேடியஸ் வந்து 0.1 மில்லிமீட்டர், செகண்ட் பைப்புக்கு ரேடியஸ் 0.2 மில்லிமீட்டர். ஸோ what I will say, if this is R, this is 2R. இதோட லெங்க்த் L, இதோட லெங்க்த் 2L. இதுக்கு ரேடியஸ் R, இதுக்கு ரேடியஸ் 2R. இங்க பிரஷர் 80 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, அவுட்லெட் பிரஷர் 76 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி. What is the pressure at the point C? Okay, the question is clear. எழுதிக்கலாம் எல்லாரும். கான்செப்ட் என்ன அப்படின்னா, லிக்விட் இஸ் இன்கம்ப்ரசிபிள். உள்ளுக்குள்ளே எவ்வளவு தண்ணி வந்துச்சோ அவ்வளவு தண்ணி கண்டிப்பாக வெளியில் போகும். அப்போ இங்கே என்ட்ராகிற குவான்டிட்டி Q, அதே குவான்டிட்டி இங்கே போகும், அதே குவான்டிட்டி வெளியில் போகும். பிகாஸ் வி கேனாட் கம்ப்ரஸ் அண்ட் கீப் த லிக்விட் இன்சைட் திஸ். உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்கள் வீட்டுக்கு வராரு. அம்மா இவர் ரொம்ப முக்கியமான ஃப்ரெண்டுமா, நம்ம காஃபி நல்லா அமுக்கி போட்டு கொடுமான்னு சொல்ல முடியாது. காஃபியை போட்டு அமுக்கலாம் முடியாது. அதில் அந்த கப்பில் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோதான் போட முடியும். ரைட், ஓகே. இப்போ இந்த கான்செப்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் த ஃப்ளூயிட் என்ட்ரி வில் பி ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ஃப்ளோ அவுட்லெட் ரேட். அவுட்லெட் ரேட், இன்லெட் ரேட் சேமாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு உள்ளே வரக்கூடிய லிக்விட் ஃப்ளோ நான் எழுதும்போது என்ன எழுதுவேன்? வாட் ஐ வில் சே, π/8 ப்ரெஷர் டிஃபரன்ஸ் PA மைனஸ் PC ப்ரெஷர் பை லெங்க்த்து. நல்லா கவனிச்சுக்கணும். π/8 ஓகே. ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இங்கே என்ன? PA மைனஸ் PC. லெங்க்த் என்ன? 2L. ஈட்டா ரேடியஸ் பவர் 4 ஈக்குவல் டு, அடுத்த ஸ்டெப் ஈக்குவல் டு என்ன எழுதுவேன்? எழுதுங்க. ரெண்டாவது பைப்புக்கு நம்ம என்ன எழுதுவோம்? இப்போ கேன் யூ இமேஜின் அண்ட் ரைட் இட்? ரெண்டாவது பைப்புக்கு நான் என்ன எழுதணும்? π/8 ப்ரெஷர் டிஃபரன்ஸ் PC மைனஸ் PB.
உள்ள தண்ணி இங்கே ப்ரெஷர் அதிகம், இங்கே ப்ரெஷர் கம்மி. ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் அப்படி போகுது. பிசி மைனஸ் பிவி டிவைடட் பை லெங்த் எவ்வளவு? எல். ரேடியஸ் எவ்வளவு? 2r பவர் 4. இங்கே r பவர் 4, இங்கே 2r பவர் 4. ஓகே, எது எது காமனாக இருக்கோ கேன்சல் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப் எழுதுங்க. காமனாக இருக்கிறத கேன்சல் பண்ணுங்க. ஓகே, இப்போ எது எது காமனாக இருக்குன்னு பார்த்தா எல் ஈட்டா. ஓகே, பை 8 r பவர் 4 அங்கே இருக்குது, பார்த்துக்கலாம். இப்போ இங்கே என்ன இருக்குது? பிஏ. பிஏன்னு என்ன? 80 மைனஸ் பிசி r பவர் 4. ஓகே, இங்கே ஒரு 2 r பவர் 4 இப்போதைக்கு இருக்கட்டும். ஓகே, இங்கே பிசி மைனஸ் பிபி 76, இங்கே 2 பவர் அதாவது 16, அப்புறம் r பவர் 4. Now you cancel. What is r power 4 is common here and here. So இந்த ஸ்டெப் வரைக்கும் வந்துட்டீங்களா? சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ இது 80 சென்டிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி, இது 76, இது எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். டயக்ராம்லாம் வரைஞ்சாச்சா? அழிக்கலாமா? ஓகே, இங்கே என்ன இருக்கு? 80 மைனஸ் பிசி. இந்த 2 அங்கே போயிடட்டும், 32. அங்கே என்ன இருக்குது? பிசி மைனஸ் 76. 32 பிசி மைனஸ் 76. ஓகே, இப்போது 80 இங்கே இருக்கட்டும். இங்கே மைனஸில் இருக்கிறது இங்கே வந்துடும். 32 இன்ட்டு 76 இங்கே வந்துடும். இங்கே 32 பிசி இருக்குது. இந்த மைனஸ் பிசி அங்கே போயிடுச்சு. அப்போ அது 33 பிசி. இது எவ்வளவு நமக்கு தெரியணும்? 76, 32, 12, 14, 15, 18, 21, 22, 2, 3, 4, 2. கரெக்டாக இருக்கா பாரு? Two 4 3 8 plus 80 equal to 33 PC. 2 4 3 2. சரி, இதில் 80 கூட்டலாம். கூட்டினோம்னா 2512 2512 by 33 is PC. சரி, நான் வந்து 3ஆல் டிவைட் பண்ணும்போது 8 3 24, பாக்கி 11 3 9 2 22, அப்போ 7 3 21. 2511 இருந்தால் இது அப்ராக்சிமேட்லி வெரி க்ளோஸ்லி திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ். இப்போ 11ஆல் டிவைட் பண்ணும்போது 77. 83ல் 77 போச்சுன்னா அங்கே ஒரு 67 வருது. 6 இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போ 6 டைம்ஸ்னா 66 வந்துடுது. 76 பாயிண்ட் சம்திங். அப்போ இது ஓகே, இது கரெக்டான ஆன்சர் எழுதிக்கலாம். யூ ஆர் டிவைடிங் திஸ் பை 11. சரி, 837 by 11 is 76.12 centimeter of mercury. ஓகே, எல்லாரும் எழுதிக்கலாம். ரைட், அடுத்த கணக்கு போகிறேன். ஓகே, பாருங்க, ரீட் திஸ் கொஸ்டின். ஸோ இதோட நம்ம வந்து இப்போ ஒரு பார்ட் நம்ம முடிக்கிறோம் விஸ்காசிட்டியில்.
இது என்ன பாய்சுலிஸ் ஈக்குவேஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து நியூட்டன்ஸ் விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா. அடுத்த பார்ட் நம்ம ஸ்டோக்ஸ் லா நம்ம பார்த்துடலாம். Two capillary tubes ABBC are joined end to end. AB is 16 cm long. First one is 16 cm long. The diameter of the first one is 4 mm. Second one is 4 cm long. And the diameter of the second one is 2 mm. Okay, இப்படி இருக்குங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், இதை போல் இது 4 மடங்கு இருக்கு. L1 is 4L, L2 is L. D இதை போல் இது 2 times இருக்கு. R2 is 2R, R1 சாரி இதுதான் R2, R2 is R, R1 is 2R. R 2R 2 times, L 4L 4 times இந்த மாதிரி இருக்கு. The composite tube is held horizontally with A connected to the vessel of water giving a constant head 3 cm. C is open to air. அதாவது ஒரு பாத்திரத்தில் லிக்விட் இருக்கு. இப்போ ஒரு பைப்பு கொஞ்சம் லெங்க்த்து அதிகமாகவும் ரேடியஸ் அதிகமாகவும் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பைப்பு. இதோட முடிவில் செகண்ட் பைப்பு, இது லெங்க்த்தும் கம்மியாக இருக்குது, ரேடியஸும் கம்மியாக இருக்குது. இது ரெண்டாவது பைப்பு. இது வந்து ஏ, இது பி, இந்த எண்டு வந்து சி. கால்குலேட் த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் பிட்வீன் பி அண்ட் சி. இங்கே உள்ள ப்ரெஷர் டிஃபரன்ஸ் என்ன? இந்த லெவல் இருக்கு இல்லையா, இந்த லெவலுக்கும் வாட்டருடைய ஹைட்டுக்கும் எவ்வளவு ஹைட்டில் வாட்டர் இருக்குன்னா 3 சென்டிமீட்டரில் இருக்கு. 2 capillary tubes, ஒன்று ஏபி இன்னொன்று பிசி. எங்கே ஜாயின் ஆயிருக்கு? பியில் ஜாயின் ஆயிருக்கு. ஏபி வந்து 16 சென்டிமீட்டர் லாங் அண்ட் திஸ் இஸ் 4 சென்டிமீட்டர் லாங். This AB is having a diameter of 4. அப்போ radius is 2 mm. BC is having 2 mm. அப்போ radius is 1 mm. அந்த மாதிரி டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. This is open to air. அப்போ இங்கே ப்ரெஷர் 0, open to air. ஓகே, இப்போ என்னென்ன கிடச்சிருக்கு நமக்கு அப்படின்னா, ப்ரெஷர் அட் ஏ இஸ், இது ஹைட்டு 3ங்கிறதுனால 3 rho G. ப்ரெஷர் அட் பி நமக்கு தெரியாது. வாட் இஸ் த ப்ரெஷர் ஹியர் தெரியாது. வாட் இஸ் த ப்ரெஷர் அட் ஏ தெரியும். வாட் இஸ் த ப்ரெஷர் அட் பி தெரியாது, H rho G. வாட் இஸ் த ப்ரெஷர் அட் சி, ஓப்பன் டு அட்மாஸ்பியர் 0. ஓகே, எழுதிக்கலாம். Now we have to find out what is the pressure difference between B and C. அதாவது pressure at B கண்டுபிடிக்கணும். ஓகே, எழுதிக்கலாம் இது வரைக்கும். என்ன கான்செப்ட் என்ன அப்படின்னா, இங்கே எவ்வளவு குவான்டிட்டி தண்ணி உள்ளே வருதோ அந்த குவான்டிட்டி இங்கே வெளியில் போகணும். லிக்விட் இஸ் நாட் கம்ப்ரஸபிள். ரைட். அப்போ என்ன மாதிரி ஃபார்முலா வரும் அப்படின்னா, இங்கே என்ட்ரு ஆகிறது வந்து π/8, சாரி வேறு கலர் எடுத்துக்கலாம். π/8 ப்ரெஷர் வந்து டிஃபரன்ஸ் 3 மைனஸ் H rho G. AB எழுதிக்கிட்டு இருக்கேன், இந்த பெரிய பைப் எழுதிக்கிட்டு இருக்கேன், டிவைடட் பை லெங்க்த்து. ஃபர்ஸ்ட் இதுக்கு லெங்க்த்து 4L, R பவர் 4 2R பவர் 4. இது வரைக்கும் ஓகேயா?
general formula pi by 8 p by l r power 4 eta. Pi by 8 p by l r power 4 eta. Pi by 8 pressure difference அது எவ்வளவு? அங்க height 3 இங்க height h. அதான் கண்டுபிடிக்கணும். rho g. radius எவ்வளவு? 2 times r. length 4 times l. ஓகே, இந்த பக்கம் BC ல என்ன வரும்? அதே குவாண்டிட்டி இங்க வந்து இங்க வெளியில போகுது. அப்போ the volume flow rate is same. இங்க pressure difference என்ன? h minus 0. ஏன் 0? because இது open to atmosphere. rho g. இங்க இருக்கக்கூடிய radius எவ்வளவு? r தான். r power 4 divided by length எவ்வளவு? length வந்து l. அது 4l, இது l. அப்புறம் eta eta. என்னென்ன கேன்சல் ஆகுதோ கேன்சல் பண்ணிடுவோம். என்னென்ன கேன்சல் ஆகுது? பை பை 8 ஓகே, எல் ஈட்டா ஓகே, ரோ ஜி ஓகே. இப்போ கேன்சல் ஆகாமல் இருக்கிறத எழுதலாமா? என்ன இருக்குது? 3 மைனஸ் ஹெச் 2 பவர் 4 16 ஆர் பவர் 4 கீழே ஒரு 4. இங்கே ஹெச் மைனஸ் 0னா ஹெச் ஆர் பவர் 4. மீதி எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு இந்த ஆர் பவர் 4 கேன்சல், இந்த 4 வந்து கேன்சல். அப்போ ஃபைனலாக என்ன கிடைக்குதுங்க? 12 மைனஸ் 4h ஈக்குவல் டு ஹெச். அப்போ 12 ஈக்குவல் டு 5h. அப்போ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 2.4 சென்டிமீட்டர். அப்போ ப்ரெஷர் ஹெட் இந்த இடத்துல எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2.4 சென்டிமீட்டர். ஓகேப்பா, எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகேப்பா, அடுத்த கிளாஸில் வந்துட்டு ஸ்டோக்ஸ் லா நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.